இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. முழுமையாக திமுகவுக்கு எதிராக மாறி நிற்கக்கூடிய அரசியல் கட்சியாக மாறி எவ்வளவோ நெருக்கடிகள் மத்தியிலும் அவங்க கூட இருந்தாங்க. பிஜேபியோட திமுக போன அந்த ஒரு 4 ஆண்டுகள் மட்டும் விலகி இருந்தாங்க. மற்றபடி தோல்வியோ வெற்றியோ அவங்க அப்படி போனதே கிடையாது. பட் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. திமுக கடைசி ஓராண்டாக அவங்கள நடத்திய விதம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி. வைகோ அவர்களுடைய சந்திப்பிற்கு பின்னால் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோங்கி படம் எப்படி பார்க்கல? 2 பேரை ராஜினாமா செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக விஜய் தரப்பிலிருந்து எடுக்கப்படுவதாகத்தான் நானும் கேள்விப்படுகிறேன். வரக்கூடிய செய்திகள் அப்படித்தான் இருக்கின்றன. 2 பேர் ராஜினாமா செய்ய ஒத்துக்கிட்டாங்கன்னா திமுகவிலிருந்தும் எம்எல்ஏக்களை தூக்கக்கூடிய காரியத்தை தாவேகா தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். அவர் திமுக விட்டு வெளியேறதுன்னு முடிவு பண்ணிட்டார். மனம் பதைக்கிறது. அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறாருங்க விஜய். திமுக அந்த பெருந்தன்மை வரல. தமிழ்நாடு அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்தை விஜய் துவக்கி இருக்கிறார். வன்னியரசு மந்திரி ஆகிறது யாரோட கவர்மெண்ட்ல ஆகும்? ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தா விட்டுருவாங்களா விசிக்காக? இன்னைக்கு மெஜாரிட்டி வந்தாலும் விஜய் கொடுப்பார். தனியார் 118 வந்தாலும் கொடுப்பார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்வியை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். திருமாவளவன் ரொம்ப தெளிவாகவே இடதுசாரிகளும் திருமாவளவனும் அதிமுக திமுக கூட்டணிங்கிற விஷயத்துக்கு தெளிவாக முற்றுப்புள்ளி வச்சு ஒரு விஷயத்த பேசிட்டாங்க. எந்த இடத்துலையுமே ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ எங்களை அழுத்தம் கொடுக்கல. சுதீஷ் அப்படிங்கிற ஒரு வேடை தான் எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே தொடங்கின ஒரு விஷயம் தான் அது. அடுத்தடுத்த சோர்ஸ் மூலியமாக தான் போயிருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் ஏன் தள்ளி நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் கமா வச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ வருது பழசை பேசி என்னங்க பிரயோஜனம்? முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த கவர்மெண்ட் இதெல்லாம் 1.5 மாதத்துக்கு முன்னால் நடந்த கதை. அதில் மாற்றி பேசினார். திரும்ப அவங்களுக்கு தெரியும். முன்னால் ஒரு பேச்சு, பின்னால் ஒரு பேச்சு. இது புதிய தலைமுறைக்கு பேசின பேச்சில் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னால் கார்த்திகை செல்வனுக்கு நியூஸ் 18 கொடுத்த பேச்சு அது ஒரு மாதிரி இருக்குது. புதிய தலைமுறை பேட்டிலே முதல் 10 நிமிஷம் ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த 10 நிமிஷம் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இதையே பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் திமுகவை ஆட்சியில் அமர்த்த திமுக முயற்சித்தது உண்மை, 100% உண்மை. விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுப்பதற்கு எப்பாடோ பட்டார்கள். அவங்க நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அது சாத்தியப்படலை. எம்ஏ பேபி சொன்னார்ல, இவங்க முயற்சி பண்ணாங்கன்னாரு. அப்புறம் அடுத்த நாள் அவரே பல்ட்டி அடித்தார். மு வீரபாண்டியன் சொன்னார், காதர் மொய்தீன் சொன்னார், திருமா சொன்னார், சிவி சண்முகம் சொன்னார். அதுவே இதுக்கு ஒன்றும் பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை. இவங்க தெளிவாக இவங்க என்ன பேசினாங்க, அந்த முயற்சி அந்த 1 வார காலம் ஏகப்பட்ட சதி சூழ்ச்சிகள் நடந்தது. விஜயை சிஎம் ஆகாமல் தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. அது சக்ஸஸ் ஆகலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது உண்மை. அது திமுக தரப்பிலிருந்து தான் மேற்கொள்ளப்பட்டது. எடப்பாடியும் அதற்கு ஆசைப்பட்டார். எல்லாம் உண்மைதான். அதோட முடிஞ்சு போச்சு. அது வெற்றி அடையலை. இதை பற்றி திரும்ப பேசிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. விசிகா இடதுசாரிகளுக்கு கூட எந்த ஒரு இடத்துலையும் திமுக எதிரான கருத்துக்களை முன்வைக்காத இடத்துல ஐயோமல் அமைச்சரை நேரடியாக தாக்குதல். ஆனால் ஐயோமலுக்கும் திமுகவுக்கும் பெரிய பிரச்சனைகள் எந்த அளவு அதிக வருஷங்கள் கூட்டணியில் இருந்த ஒரு அரசியல் கட்சி முழுமையாக திமுகவுக்கு எதிராக மாறி நிற்கக்கூடிய அரசியல் கட்சியாக மாறிவிட்டு அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்க ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தோழராக இருந்தாங்க. அவங்க ட்ரஸ்டடு பார்ட்னர்னாங்க. 1948 ஆரம்பித்த கட்சி அது. திமுக 49. எவ்வளவோ நெருக்கடிகள் மத்தியிலும் அவங்க கூட இருந்தாங்க. பிஜேபியோட திமுக போன அந்த ஒரு 4 ஆண்டுகள் மட்டும் விலகி இருந்தாங்க. மற்றபடி தோல்வியோ வெற்றியோ மற்ற பல முஸ்லீம் கட்சிகள் ஜெயலலிதா கருணாநிதியின் மாறி ஜம்ப் பண்ணி போவாங்க. ஆனால் அவங்க அப்படி போனதே கிடையாது. அவங்க சிம்பிளே நிற்கிறதுக்கு திமுக அலோவ் பண்ணும் ஒவ்வொரு தடவையும். பட் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. மேபி இந்த பேச்சுவார்த்தை கட்டத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள். இவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே திமுக கடைசி ஓராண்டாக அவங்கள நடத்திய விதம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு விதமான மூச்சு திணறல், சஃபோகேஷன் புழுக்கம் இருந்திருக்கு. அது இன்னைக்கு விலகி இருக்கு, ரிலீஃப் ஆகிருக்கு. அது உங்களுக்கு அதனால தான் விட்டா போதுன்னு தப்பிச்சு வெளியில் வந்திருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். பட் ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஐயுஎம்எல்ஏ இப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது ஆச்சரியமாக. யூஸ்வலாக அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப லோ ப்ரொஃபைலில் இருப்பாங்க. அவங்க திமுகவோட கிட்டத்தட்ட ஒரு அங்கமாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி திமுக எதிராக அவங்க பேசுகிறாங்கன்றது இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். ஆச்சரியமான விஷயம்தான். இண்டிவிஜுவல் சிம்பிளில் நின்ன தேமுதிகவை தவிர்த்து மற்ற அனைத்து கூட்டணி கட்சியிலும் வெளியே போயாச்சு திமுக கூட்டணியில் இருந்து. ஆனால் திமுக சின்னத்திலே வெற்றி பெற்ற கட்சியில் முக்கியமான கட்சி மதிமுக. வைகோ அவர்களை நேரில் சந்தித்து பேசுகிறாரு.
அதுக்கப்புறம் அவரும் இப்போ ஒவ்வொரு கட்சியாக அப்படியே மீட் பண்ண தொடங்கியிருக்காரு. ஸ்ரீதர் வாண்டியார் பார்க்குறாரு, வரிசையா ஏடிஎம்கே அலையன்ஸ்ல உள்ள கட்சிகளையும் பார்க்குறாரு, சின்ன சின்ன அரசியல் கட்சிகளையும் பார்த்துட்டு இருக்காரு. யாரு ஆதவர்ஜுனா? ஆதவர்ஜுனா தொடர்ந்து எல்லா தலைவர்களையும் சந்திச்சுட்டு இருக்காரு. வீட்டில் போய் பர்சனல் மீட் நடந்துட்டு இருக்கு. கண்டினியூஸாக அது ஊடகங்களையும் வெளியே வந்துட்டு இருக்கு. வைகோ அவர்களுடைய சந்திப்பிற்கு பின்னால் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மேலோங்கி பரவுது. எப்படி பார்க்க? இல்ல, நானும் அப்படித்தான் கேள்விப்படுகிறேன். அவர்கள் அந்த 2 பேரை ராஜினாமா செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக, விஜய் தரப்பிலிருந்து எடுக்கப்படுவதாகத்தான் நானும் கேள்விப்படுகிறேன். வரக்கூடிய செய்திகள் அப்படித்தான் இருக்கின்றன. அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க இன்ஃபேக்ட் மதிமுக வந்து சொந்த சிம்பலில் நின்று தான் இந்நேரம் அவங்களும் விஜய் பக்கம் போயிருப்பாங்க. சொந்த சிம்பலில் நிற்காதனோட பலனை இன்னைக்கு வைகோ அனுபவிக்கிறார். ஆதவர்ஜுனா வைகோவை சந்தித்தார் என்பது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அது இதுவாக தான் இருக்க முடியும். நேச்சுரலி இதுவாக தான் இருக்க முடியும். விஜயபாஸ்கர் ராஜினாமா, இன்னைக்கு இந்த 2 பேர் ராஜினாமா செய்ய ஒத்துக்கிட்டாங்கன்னா வந்து திமுகவிலிருந்தும் எம்எல்ஏக்களை தூக்கக்கூடிய காரியத்தை தாவேகா தொடங்கிவிட்டது என்று தான் அர்த்தம். ராஜினாமாவை யாரும் தடுக்க முடியாது. ராஜினாமா என்பது ஒரு எம்எல்ஏ எம்பியோட அடிப்படை உரிமை. ஒரு தடவை ஜெயிச்சிட்டான்றதுக்காக அங்கேயே தான் நீடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்சி மாறுறது தான் தப்பே ஒழிய ராஜினாமாவை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அது அந்தந்த கட்சிகள் செய்ய தலைமையோட தவறு, அவர்கள் அந்த பக்கம் நகர்த்துது. இவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும். 118 இருக்குது, கூட ஒரு 5 சீட்டாவது வேணும்னு பார்க்குறாங்க. 107ன்றது அட்லீஸ்ட் ஒரு 112, 113, 5-6 சீட்டாக இருந்தால் கூட இன்னும் சேஃபாக இருக்கலாம். காங்கிரஸ் இருக்குது, ஐயுஎம்எல் இவங்க கூட்டணி கட்சிகள் இருக்குது, ஐயுஎம்எல் விசிக்கலாம் அவங்க தைரியமாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப டெலிகேட் நம்பர் 107ன்றது. அதனால் ஆட்களை இழுக்க இப்போ 6 பேர் சேர்ந்துச்சு விஜயபாஸ்கரோட. புதுசாக இன்னும் சிலரை சேர்த்து ஒரு 10லேருந்து 12, குறைஞ்சது ஒரு 12 பேராது வேணும்னு விஜய் எதிர்பார்க்கிறாருன்றாங்க. 12 பேர் இடைத்தேர்தலில் போய் அதில் ஒரு 6 பேர் 7 பேர் ஜெயிச்சா கூட குஷனிங் கிடச்சிடும். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க 6-7 பேராது. ஸோ இந்த அரசியல் என்று மேலோங்கி இருக்கிறது. சரி தப்புன்னெலாம் ஒன்றும் பேச முடியாது. இதை குறை சொல்கிற தார்மீக உரிமை திமுக கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க? இவர் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டே விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? கவர்மெண்ட் ஆனால் சேஃபாக இருந்தது, நாங்கள் ஆள் கூப்பிட்டீங்களா கூப்பிடலையா? எம்எல்ஏ பதவி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தானே 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தாங்க. அதே மாதிரி தானே கொடுத்தீங்க. அப்போ விஜய் சொல்கிறது உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குது? அருகதை இருக்குது? வாய்ப்பே கிடையாது. ஆமாம் பண்ணுறாங்க. நீ எப்படி நீ தப்புன்னு சொல்ல முடியும்? மொத்தமாக 2/3 வந்து மெர்ஜானா தான் தப்பு. ஒரு சிம்பலில் நின்று ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அது அவரோட உரிமை. அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. வேறு கட்சிக்கு தாவனா நம்ம என்ன சொல்கிறோம்? நீ வந்து உனக்கு வந்து சூடு சொரணம் இருந்தனா ராஜினாமா பண்ணிட்டு போன்றேன். ராஜினாமா பண்ணிட்டு போகிறான். அது எதுக்கு புலம்புறீங்க நீங்கள்? சரி, வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் மொத்தமாக வந்து அவருக்கு கொடுத்த 6 சீட்டை 4 சீட்டாக குறைச்சப்பே அவர் வெதும்பி போனார். வேறு வழி இல்லை, சகிச்சுக்கிட்டு நின்னார். ஏன்னா அவருடைய மகன் வந்து திமுக சிம்பலில் நிற்கலை, தனியாக தீப்பொட்டி சிம்பலில் நின்று தான் ஜெயிச்சார். அதனால் அவரும் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்த சிம்பலில் நிற்காம போனது பெரிய தப்புன்னு தான் தொடர்ந்து பேசுகிறாரு. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். வைகோ திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி இந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்வது என்பது ஐ திங்க் வெகு விரைவில் நடக்கும் தான் எனக்கு தோணுது. வேறு வழியே கிடையாது. வைகோவால் திமுக கூட்டணியில் தொடர முடியாது, இனிமேல் தொடர முடியாது. அதுக்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டன என்று தான் தோன்றுகிறது. விசில் சின்னத்தை தாண்டி வேற எந்த ஒரு சின்னத்திலையும் வந்துட்டு டிவிக்கு இது வரைக்கும் போட்டியிட்டதில் ஆதரவும் கொடுக்கவும் இல்லை. எடப்பாடி தொகுதியில் மட்டும் ஒரு வேட்பாளருக்கு வந்துட்டு ஆப்போசிட் சின்னத்தில் அவர்களோட வாக்கு கேட்டார்கள். அது மட்டும்தான் நடந்திருக்கு. வைகோ பிரதானமாக வைக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு எங்களோட சொந்த சிம்பிளாக நாங்கள் நிற்க முடியாமல் போனதுக்கு திமுக ஒரு காரணங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இப்படி ஒரு அரசியல் முன்னெடுக்கும் பொழுது வைகோ பொம்பரம் சின்னத்தை வாங்கி அந்த இடத்துல நிற்கும் பொழுது அது டிவிக்கே ஆதரவு அப்படிங்கிறத வந்து வைகோ நம்பி எப்படி போறானுங்கிற கேள்வியும் எல்லா இடங்களையும் இருந்துட்டு. இல்லை, இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்றது தெரியல. இப்போ இந்த 2 எம்எல்ஏக்கள் ஒருவேளை நமக்கு தெரியாது, ஒரு வாதத்துக்கு யூகத்துக்கு வைத்துக்கொள்ளும் நாளே இந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அங்கேயும் இடைத்தேர்தல் வரும். அதில் மதிமுக சொந்த சிம்பலில் தான் நிற்பாங்க. அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா ஓகே, தோத்துட்டாங்கன்னா தாவேகா கூட்டணியில் தொடருவார். அவ்வளோதான். அவர் திமுக விட்டு வெளியேறதுன்னு முடிவு பண்ணிட்டார். மனம் வந்து பதைக்கிறது. ஐயோ 2 லெஃப்ட்டு ஐயுஎம்எல் விசிக மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா சொந்த சிம்பல்ல இந்த அவருடைய 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க மந்திரி. முதல் கூட்டணி அவன் தான் அமைச்சிருக்காரு. முதல் கூட்டணி அவர் தான். அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாருங்க விஜய். திமுக அந்த பெருந்தன்மை வரல. அது திமுக அந்த பெருந்தன்மை இருந்ததுன்னா மேபி இவங்கெல்லாம் விட்டே போயிருக்க மாட்டாங்க. இனிமே பழைய கதை கிடையாது. திமுக எங்க சிம்பல்ல தான் நிற்கணுன்றதும், நாங்க யாருக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டோன்றதெல்லாம் இனிமே திமுக பேச முடியாது. இனிமே ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் சொந்த சிம்பல்ல தான் நின்று ஜெயிக்கணும்னு கேட்பாங்க. அப்படியே ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் மந்திரி பதவி நீ கொடுத்தாகணும். தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை விஜய் துவக்கி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நீங்க வேற எந்த விமர்சனங்கள் 1000 விமர்சனங்களை வைங்க, நீங்க வன்னியரசு மந்திரி ஆகிறது யாரோட கவர்மெண்ட்ல ஆகும்?
திருமாவளவனே சொல்லிட்டார், நாங்க அப்படி ஒரு வாய்ப்பு எந்த அமைச்சரவையிலும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. ஆமாங்க. திமுக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் கொடுத்துருவாங்களா விசிகாக? காங்கிரஸுக்கு கொடுத்துருவாங்களா? இன்னைக்கு மெஜாரிட்டி வந்தாலும் விஜய் கொடுப்பார், தனியார் 118 வந்தாலும் கொடுப்பார். அதனால் இது உங்களுக்கு வந்து இந்த கட்சிகள் இந்த பக்கம் நகர்றதுன்றது வந்து அதிகாரம் தான். அதிகாரத்தை வேற சுவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் அந்த டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா திரும்ப வர மாட்டாங்க. நிஜமா சார், ஒரு நேரங்களில் பல்வேறு கேள்விகள் பார்த்து நன்றி சார்.